வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கொடைக்கானல் டு மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே கிளம்பி வந்தாச்சு. ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7-7:30 போல் வந்து அந்த பழனி மலை பிரிவு அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணது. அதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே 2000 ரெண்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு கேம்ப் ஃபயர் அதெல்லாம் நல்லா செம்ம ஃபன்னாக போச்சு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா அந்த நேரத்தில் வந்து டைமிங் கிடச்சிச்சு. நல்லா பேசி ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் சுற்றி அது எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்ததில்ல, என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கும்போது ஃபுட் ஹவுஸ் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெளியேறி அப்புறம் சாவியில் பிடிச்சிட்டு நம்ம வெளியேறிட்டோம். அங்கேருந்து வெளியேறிங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காளமாடு அந்த எருமை இருக்கும் இல்லையா, ஸோ அது நம்ம ஊர் எருமை மாதிரிலாம் காட்டெருமைன்னு அதோட மசில்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த இடிச்சிச்சுன்னா அதுவே 1 டன் இருக்கும், அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் திரிஞ்சு இருக்கும்போது அதெல்லாம் விரட்டி விட்டுருவாங்க. ஸோ யார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் வந்து அதை விரட்டி விட்டு கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளவே அலோட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா இயற்கையாக இருக்கும், சுற்றி நல்ல மரங்களாக இருக்கும். அந்த இடத்துல போகும்போது ரொம்ப கூலிங்காகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சூசைட் பாயிண்ட்னா அந்த காலத்தில் லவ் ஃபெயிலியர் சொல்லப்போனால் 90 கிட்ஸ் கொஞ்சம் முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்லாம் வந்து அடிக்கடி அதிகமாக போய் 2 பேரும் சேர்ந்து தவறுறது இதெல்லாம் வந்து அட்டகாசமாக இங்கே அதிகமாக நடந்திருக்கு. அதனால அந்த பேருக்கு சூசைட் பாயிண்ட் வச்சு அழகாக அதை ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க. சாகணும் நினச்சா இப்போ வேணால் செத்துருந்துருக்கலாம், அந்த இடத்துல போய் அப்படி சாகணும் அதுக்கு ஒரு பேரையும் வச்சுட்டாங்க போல். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. க்ளவுட்ஸோட பார்த்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓகே, எனக்கு நல்லாவே இருந்துச்சு. அங்கே ஒரு நல்ல ஒரு ஃபன்னான மூமெண்ட் நடந்துச்சு. சென்னையிலேருந்து வந்துருப்பாங்க போல், அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தலையில் நின்றுக்கிட்டு அவங்க கத்திக்கிட்டு அவங்களோட இதை ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டு காத்திக்கிட்டு. அதே இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் மேலா பாய்ஸ் பார்த்துட்டு அதோட கேரளா பசங்களாக இருந்தால் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களோட கல்ச்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டு கூட அப்படி இல்லை. ஒருத்தன் சிகரெட் அடிக்கிறான், அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கு, என்னையாட்டம் அடிச்சுக்கிருக்கு, அதை மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிருக்காரு ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு. என்னடா அது பரவாயில்ல, கோவாவில் பார்த்த மாதிரி நம்ம ஊர்லேயும் பார்க்க முடியுதுன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. ஸோ பரவாயில்ல. அப்படியே 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குணா கேவ் வந்துடுச்சு. ஆமாம், குணா கேவுக்கு அப்புறம் தான் பைன் ஃபாரஸ்ட். குணா கேவுக்கு உள்ளே போனோன்னா ஸ்டார்டிங் எப்பயும் போல் 10 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. முன்னாடி 5 ரூபா தான் வாங்கினாங்க. இப்போ க்ரௌட் அதிகமானதுனால 10 ரூபா ஏற்றின்னு இருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி உள்ளே போனால் 2 பாய்ஸ் டீம் இருந்தாங்க. அந்த கண்மணி பாட்டை அவ்வளோ ஒரு அருமை, அதுவும் அரியலூர்கார ஒரு பையன் அது மனித உணர்ந்து கொள்ள அந்த வேர்டை சூப்பராக வச்சுருட்டான். இதே நம்ம இங்கிட்டு உள்ள மதுரை சிவகங்கை பார்க்கலாம், அதுக்கு வித்தியாசமாக சொல்லுவோம், மனித உணவுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவோம். அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம இன்னொரு தமிழ்நாடு பசங்க அவங்களும் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோவுமே உங்கள் ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. குணா குகைன்னு போட்டிங்கனாலே வரும், தினேஷ் மோட்டோலாம் போட்டிங்கன்னா வரும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 2 வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஃபுல்லாக எங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க அதெல்லாம் லைட்டாக எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே போய்க்கிருந்தேன். அப்போட ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டு ஒரு ஃபுல்லாக நான் அது போய் வீடியோ எடுக்கணும்னா அது நினச்சிக்கிட்டே இருந்திருக்கும் போல். நான் வீடியோ எடுக்கிற நேரத்தில் அந்த போய் ஊடால வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நார்மல் ஆகிட்டு அப்படியே போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா பைன் ஃபாரஸ்ட் போனோம். பைன் ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் லென்த்தாக போனோம். இதுக்கு முன்னாடி அந்த லென்த்தாலாம் போய் பார்க்கல. லென்த்தாக போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மேலே பார்க்குறது ஃபுல்லாக அந்த மரங்கள் மூடி இருந்து அதை ரொட்டேட் மூவ்மெண்ட் எடுக்கும்போது நானே மறந்துட்டேன், அவ்வளோ ஒரு அருமையாக வந்திருக்கேன் அப்படின்னு வீடியோ. ஸோ ஓகே, அதெல்லாம் அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு கூட அப்போ அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஃப்ரெண்டும் அப்போ தான் பழகுறான். ஆனால் ஓரளவுக்கு தான் அதை பற்றி தெரியும். கிளிக் பண்ணுறது ஆட்டோ மோடில் வச்சு டிஎஸ்எல்ஆர் எடுத்தோம். இது ஃபுல்லாமே கோப்ரோவில் தான். இப்போ வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்குலாம் கோப்ரோ தான். அதுக்கு தனியாக டிஎஸ்எல்ஆர் வாங்கிட்டு வந்து அது யூனிக்காக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நம்மளோட ஃபேஸ் இதெல்லாம் எடுக்கும்போது அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அங்கே அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைன் பாஸ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். சரி அப்படியே ஊருக்கு வருவோமாடா அப்படின்னு கேட்டதுக்கு பசுமை பள்ளத்தாக இருக்குடா, பெருசாக ஒன்று இருக்கா அப்படின்னு நினச்சோம். நானும் பெருசாக போனது வச்சு உள்ளே போய் தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போனோம். உள்ளே போக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு போகிற இடம் இல்லை, லாஸ்ட் இடம். அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டியே அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஒயின் இருந்துச்சு. 2வது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐட்டங்கள், பாசி ஐட்டங்கள், சாவி கொத்து எல்லாருமே தனித்தனி கடை. அப்புறம் ஃபுல்லாக கேக் ஐட்டங்கள். அப்புறம் 5 ஸ்டார்லேயே
நட்ஸு வச்சு, அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி, அப்புறம் அதுக்கு மேலே டிஃபன் அதெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அதுவும் நீங்கள் இனிமேல் போக வீடியோ போடுவேன், அதையும் பாருங்கள். ஆனால் இன்னைக்கு லாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கொடைக்கானலேருந்து நம்ம போய்க்கிருக்கேன் இல்லையா. இந்த டைமில் எனக்கு என்ன மைண்ட் செட் போடுச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எங்கள் ஊருக்கு கரெக்டாக மே மாதம் லீவ் அப்போலாம் நம்ம +2 +1 படிக்கும்போதெல்லாம் வந்து ஊருக்கு வந்து சொந்தக்காரங்களாம் அத்தை பையன் இன்னும் சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அப்போ அத்தை பையன் வந்துட்டு இருப்பான். இருந்துட்டு கரெக்டாக ஸ்கூல் திறக்க போகும்போது முன்னாடி கிளம்பி போகும்போது சாயந்தரம் நான் பஸ் ஏற்றுக்க போகிறேன். இப்போ ஒரு ஃபீலிங் வருது, உண்மையாகவே சொல்கிறேன். லவ் பண்ணிட்டு போகிற ஃபீலிங் கூட அந்த அளவுக்கு நான் தெரியலாம். அதை விட பயங்கர ஃபீலிங் இருக்கும். அந்த ஒரு நாள் சாயந்தரம் ஐயோ போகிறானே, ஒரு மாதம் இருந்தானே. அப்புறம் நானும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நானும் இங்கேருந்து வரும்போது அதே தான் அந்த ஃபீலிங் அடுத்து எனக்கு ரிட்டன் எப்போ கிடச்சிருக்குன்னா இப்போ. ஏன்னா இப்போ என்னோட இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் காலேஜில் முன்னாடி படித்த ஃபஸ்ட் இயர் நான் ஃபஸ்ட் நர்சிங் படித்தேன். அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபிசியோதெரபி போனேன். இப்போ அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போனால் ஒரு 7 வருஷம் ரெண்டு மீட் பண்ணுறோம். அப்போ படித்தது இப்போ அதுக்கப்புறம் 7 வருஷம் ரெண்டு மீட் பண்ணிட்டு இப்போ இன்னுமே அவங்க அப்ராட் ஒருத்தர் சிங்கப்பூர் அப்பா தான், நான் மட்டும்தான் இங்கே மேரியில். அப்போ அந்த ஃபீலிங்கை மறுபடியும் எனக்கு கொடுத்துருச்சு. அது ரொம்ப ஒரு இதாகவே இருந்துச்சு. வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது சரி நீங்கள் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. சரி என்ன பண்ணுறது, எல்லாம் கடந்து போகுது தானே வாழ்க்கை. ஸோ ஓகே அப்படியே முடிச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா ஃபுல் என்ஜாய் பண்ணால் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது இருக்கிறதுலே அட்வான்ச்சராக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஸ்டார்டிங் உள்ளே வரோம் அப்போ தாங்க தீ விபத்து நடந்திருக்கு. ஏன்னா இப்போ இந்த வெயில் காலத்துக்கு அதுக்கும் ஒரு காடே மொத்தம் ஒரு 100 ஏக்கர் இருக்கும் போல், அதில் ஒரு கிராமமும் சேர்ந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட முடியாது. அவங்கெல்லாம் கீழே இறங்கி வந்துட்டாங்க சிட்டிக்கு. அப்போ நான் ஒரு தடவை கேட்குறேன், இந்த மாதிரி எரியுது, இங்கே ஒரு கிராமம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அது அசால்ட்டாக சொன்னான் பதில். அது எனக்கு கேட்கும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்க, சிட்டிக்கு வந்துடுவாங்க, டக்குனு கீழே இறங்கி ஆதரவுக்கு வந்துடுவாங்க, ஏதாவது ஒரு கோயில் இதில் தங்குவாங்க, ஒரு மறுபடியும் போய் பார்த்தா அந்த அளவுக்கு தீ மூட்டாங்க. அதனால தான் நான் ஸ்டார்டிங் வீடியோவே பார்க்கும்போது தெரிஞ்சுருக்கோம். அந்த போகும்போது பயங்கரமாக தீயாக எரிஞ்சு தெரிஞ்சு, நான் திரும்பி வரும்போது வந்து ஓரளவுக்கு அணைஞ்சு அதுலேருந்து புகை மூட்டமாக போயிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங். அப்போ என் ஃப்ரெண்டு கூட அது வீடியோ சொல்லியிருக்கோம் ஸ்டார்டிங்கில், யாரும் வந்து தீப்பெட்டியோ இல்லை சிகரெட் அடிக்கிறதோ இல்லை எதுவும் பாட்டில் உடச்சி போட்டால் கூட அதில் கூட சன்லைட் பட்டு பத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ ஓரளவுக்கு அது ஒன்று அட்வென்ச்சராக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போமா வேணாம்னு அந்த இடத்துக்கு நின்றுட்டோம். ஏன்னா ஃபுல்லாக எரியுது, கொடைக்கானலே எரியுற மாதிரி ஒரு ஃபீல் இங்கேருந்து தெரியுது. கரெக்டாக 12 மணிக்கு முன்னாடி அந்த அட்வென்ச்சர் தாண்டி இல்லைடா போயிடுவோம், நம்ம வந்ததே அதுக்காண்டி தான், என்னன்னாலும் பரவாயில்ல நம்ம போயிடுவோம், எதுவும் ஆகாது, நம்ம போய் தங்க போகிற இடமும் நல்ல சேஃப்டியாக நடந்தால் நம்ம தங்கியிருக்கேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு போனதுக்கப்புறம் தான் ஓகே இந்த இடத்துல அந்த பறவைலாம் இல்லை, அது ஒரு 5 கிலோமீட்டர் அங்கே தான் அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே பறவைலாம் வந்துடாதா அப்படின்னு கேட்டதுக்கும் அதெல்லாம் வராங்க, நீங்கள் சேஃப்டியாக இருக்கலாம், அதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தங்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி தங்கி முடிச்சுட்டு அப்படி மெதுவாக கீழே இறங்க ஆரம்பித்தோம். ஃப்ரெண்டு ஸ்கூலில் ஒரு டைம் கிடைக்குங்க ஃப்ரீயாக பேசுகிறது ஒரு மூமெண்ட், அது என்னன்னு சொல்ல வேணாம். ஆனால் அந்த ஒரு டைம் கிடைக்கும், அந்த ஈவினிங் டயத்தில் நைட் டயத்தில் கிடச்சிச்சு. ஒரு 2 hours நம்ம பக்கம் உள்ள சந்தோஷங்கள் அவன் பக்கம் உள்ளது அப்புறம் ஷேர் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை பற்றி பேசுகிறது. நம்ம எப்போதான் இருந்தோம் காலேஜில். அப்போ மெயினாக பேசுனதுனால சீனியர் ரேங்கிங்லாம் அப்போ அதிகமாகிடுச்சு. இப்போ குறைஞ்சிருச்சு, சட்டங்கள்லாம் அதிகமாக. அப்போ சீனியரோட ரேங்கிங்லாம் இருந்துச்சு. இப்போ என்னை ரேங்க் பண்ணுறான், ஃபஸ்ட் டைம் என்னை வந்து ரேங்க் பண்ணுறான். அப்போ என்னன்னே தெரியாது. ஏன்னா +2 வரைக்கும் நம்ம வந்து கிராமத்தில் கீழே போய் ஸ்கூலில் படித்தாலே. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பட்டணம் போடலன்னா அடிப்போம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை. யாராக நம்ம கிராமத்தில் இருந்தாலும் அதுக்காண்டி விட்டு கொடுத்துட மாட்டோம் அந்த தைரியத்தை. யாராக சொல் பேச்சு கேட்கல, இப்போ சொன்னவங்கலாம் போடலாம் இல்லை. அப்புறம் அவங்க ஒரு கூட்டமாக ஃபார்ம் பண்ணி சேர்ந்துட்டு நீ போட்டே ஆகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி பிரச்சனை வேணாம், அந்த இடத்துல வந்து கிளாஸும் உள்ளே போகணும், நிறையா தொலைவில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸும் போட்டுறா அப்படின்றப்ப போட்டாச்சு. ஆனால் எனக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி நான் அப்போ 1,50,000 ரூபா செலவழித்து சேர்ந்துருக்கேன், என்னை எப்படி ரேங்க் பண்ணலாம்,
ட்ராக் பண்ணுறது தப்புனாலே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்னோட கேங்கை கூட்டிட்டு போயிட்டேன். ஆனால் எங்கள் கேங் எதுவுமே நீங்கள் பண்ணலாம், நான் பேசுகிறேன், பிரச்சனைனா மட்டும் வருவான், ஒருத்தருக்கு சண்டை போடணும் வா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அவன் 4th இயர், நான் 1st இயர். அப்போ ஒரு நடு ரோட்டில் சைடில் நிப்பாட்டி கேட்குறேன். நான் கேட்ட கேள்வி தான், நான் 1.5 லட்ச ரூபா வருஷம் நான் அடிமையாக இருக்கும் நான் அவசியமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்னாங்க அப்படிலாம் இல்லை தம்பி, சீனியர் மரியாதை கொடுத்தாட்ட நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படி இப்படின்னா ஆச்சா உச்சானே, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நான் படிக்கிறக்காண்டி வந்திருக்கேன், என்ஜாய் பண்ணுறது இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ஏறி அப்புறம் அடிக்கிற மாதிரிலாம் போயிட்டோம். அப்புறம் அப்படியே நார்மலாகி அப்படியே வந்தாச்சு. அப்புறம் நர்சிங்லேருந்து ஃபிசியோதெரபி மாறின காரணம் ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேன் சொல்லலாம். நர்சிங்கா கமௌண்ட்ரா அப்படின்னு ஒரு இலக்காரமாக என் சொந்தக்காரங்களே பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஸோ டாக்டர்ன்ற பட்டம் அப்போ ஃபிசியோதெரப்பின்றது எம்பிபிஎஸ்க்கு அடுத்த கட்டம். ஸோ ஓகே நம்ம ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க ஆரம்பித்தேன். படித்தேன். ஸ்டார்டிங்கில் நான் படித்த இங்கிலீஷ் மீடியமில் தமிழ் மீடியம். நான் படித்த இங்கிலீஷுக்கும் இங்கேயும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஃபுல்லாக மெடிக்கல் டேமு. இந்த பரியேறும் பெருமாளில் கூட எழுதுவாங்கல்ல அந்த கிரிக்கெட் முட்டை அந்த மாதிரி தாங்க நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஆனால் மாட்டெல்லாம் இல்லை, அப்படியே ஓட்டினோம். அப்புறம் ஒரு டைம் எந்திரிச்சு வாசிக்க சொல்லும் ஒரு மாட்டிக்கிட்டேன். அப்புறம் அதெல்லாம் அப்படியே கடந்து போக தேர்ட் இயர்லாம் வரும்போது அப்படியே போக பழகிடுச்சு. அப்போ ஈஸியாக அரியர்லாம் இருந்ததெல்லாம் கிளியர் பண்ணி 4th இயர் முடிச்சு இன்டர்ன்ஷிப் முடிச்சு ஒரு வழியாக டாக்டர் ஆயாச்சு. அப்புறம் 2 வருஷம் ட்ராவல் தான் பண்ணேன். ஃபுல்லாகவே ட்ராவல் கோவா இங்கெல்லாம் கிளம்பி போனேன். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சரி ஒரு மோட்டோ விளாக்கிறான் ஆனால் என்ன. ஸோ அது ஒரு எய்ம் தான், நமக்கு ஃபியூச்சர் ஃபுல்லாமே ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. என்னோட ஃபுல் எய்ம் என்னென்னா இன்னும் 10 வருஷம் முடிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாறும். நம்மளோட டெவலப் சொல்கிறது விஞ்ஞானமாக பயங்கரமாக மாறும். அட்வான்ஸ் டெக்னாலஜி வருவாங்க, இருக்கிறது ஸ்பீடில் அட்வான்ஸாக போயிடுவாங்க. இப்போதைக்கு இருக்கிற ஸ்பீடு இப்போ ஒரு நிலாவுக்கும் நம்ம நாட்டிலேருந்து கிளம்புறாங்கன்னா நம்ம நாடு 48 நாள் எடுத்துக்கிச்சு நம்மளோட பட்ஜெட்டுக்கு. ஆனால் ரஷ்யா 4 டேஸில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ 4 டேஸ் ஆகுது அங்கே போகிறதுக்கு, ரீச் ஆகுறதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் போகிற அளவுக்கு மாறிடும். கண்டிப்பாக மாறும், அது எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னா அந்த அளவுக்கு மனிதனோட மூளைகள் அப்படி எல்லாருமே நல்லா அட்வான்ஸாக இது பண்ணிட்டான். ஸோ என்னோட எய்ம், லாஸ்ட் எய்ம் அப்படின்னா நிலவுக்கு ஃபஸ்ட்டு போயிடணும் டூராக. ஸோ இந்த சேனலில் கண்டிப்பாக ஒரு லாபம் கூட வரும் இன்னும் ஒரு 5 வருஷமோ ஒரு 10 வருஷமோ கழிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம காசு மணி அதுக்கேற்ற மாதிரி ஏர்ன் பண்ணிக்கணும். ஏர்ன் பண்ணி கண்டிப்பாக இங்கே போய் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். 2வது செவ்வாய் கிரகம் மெயின் இல்லையா, அது எலான் மஸ்க். ஸோ அதையும் பார்த்து அதையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இது பண்ணுவேன், விட மாட்டேன். செவ்வாய் கிரகத்துக்கும் போன ஆசை. ஸோ ஆனால் இங்கே உள்ள மொத்த கண்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நிலாலேருந்து செவ்வாய். இது கேட்குறதுக்கான காமெடியாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக ரியாலிட்டியில் கண்டிப்பாக இது நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ ரீசெண்டாக கூட இந்த மாதிரி டூர் கூட்டி போகிறோம். ஓரளவுக்கு நம்ம கிராவிட்டி, நம்மளோட பூமியோட கிராவிட்டியை தாண்டி ஸ்பேஸுக்கு கூட்டி போகிறோம். 4 கோடி ரூபா கேட்டாங்க, 4 கோடி ரூபா முன் புக்கிங் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்தளவுக்கு வரும்போது இன்னும் ஃபியூச்சருக்கு கண்டிப்பாக அதோட ரேட்டும் குறையும், ஆட்களும் அது போக கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே போய்க்கிருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தேகன்றோட மனசில் ஓடுறது, நம்மளாம் தொங்கிக்கிட்டு தாங்க இருக்கோம், கீழே தகவல்னு நினைக்கிறோம். ஆனால் கிராவிட்டி பவரில் இழுத்துக்கிட்டு பிடிச்சி வச்சுருக்கு நம்மளை. எல்லாருமே தொங்கிக்கிட்டு தான் இருக்கும், அது வாட்டை சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம தொங்கிக்கிட்டு அதில் பைக் ஓட்டிக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு அப்படியே நம்மளுக்கு பிடிச்சி வச்சுருக்கு இழுத்து. ஐயோ என்ன எப்படிலாம் இருக்கும். இதில் மனசு, இதில் மனிதர்கள், இதில் பொறாமல் பிடிச்சவங்க வேறு, இதில் டென்ஷன் ஆக்குறவங்க வேறு, எதுக்கு அதெல்லாம் தேவை. ஆனால் ட்ராவல் பண்ணும்போது அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சில ட்ராவல் பண்ணால் சரியாக போயிடுமா எல்லாம் வந்துடுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக மாற்றமே இல்லை. ட்ராவல் பண்ணி பாருங்க, எவ்வளோ ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க. நீ அதுக்காண்டி காசு எல்லாம் வரணும் அப்பெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நார்மலாகவே ஒரு உங்களால் பக்கத்தில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ. இப்போ நான் முதல்ல சேர்ந்தெல்லாம் இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு பக்கத்தில் கூட இருக்கும். சரி, என் அப்பா ஹீரோ கொண்டா தான் என்னோடய ஃபஸ்ட் பைக். அதுக்கு முன்னாடி டிவிஎஸ் 50. அந்த டிவிஎஸ் 50 எடுத்துட்டா கொஞ்சம் தூரம் நம்ம ஊரை விட்டு பக்கத்து ஊருக்காக போயிட்டு வருவான். அதாவது எப்படி இருக்கும் தெரியுங்களா, ஏன்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துடக்கூடாது. இப்போ எவ்வளோக்குள்ள இருக்குது அந்த சர்க்கு, அந்த கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போயிடக்கூடாது. அப்பயே சின்ன வயசுலேயே எனக்கு தோணி இருந்திருக்கு. அதோடைய எஃபெக்ட் தான் இந்த மோட்டோ விழா.
ஓகேங்க, பரவாயில்ல. ஸோ ஓரளவுக்கு என்னால் எவ்வளோ தூரம் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ கண்டிப்பாக கொண்டு போகிறேன். இன்னும் நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போவேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ என்னோட தொடர்ந்து வாங்க, இன்னும் நிறைய இடத்துக்கு போகலாம். என்னோடய அடுத்த கட்டம் இது வந்து லடாக் போகிறதான் பிளானு. அதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டைம் வரும்போது கண்டிப்பாக லடாக் போய் அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் வேர்ல்டு டூரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேங்க. ஸோ என்னோடய வாய்ஸ் ஓவரை வந்து இப்போதைக்கு கட் பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு ஃபுல்லாக என்னோடய வாய்ஸ் ஓவரை கேட்டதுக்கப்புறம் சுற்றி இருக்க எல்லா இயற்கை ஃபுல்லாக ரசிங்க. நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதையும் வந்துட்டு சைடில் உள்ள ரோடு, அதில் சைடு பக்கத்தில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாத்தையும் ரசிச்சுட்டே வாங்க. கடைசியாக என்னோடய வாய்ஸ் ஓவரை கொடுக்குறேன். ஓகே, பாய். திறந்துருக்கு.
ஸோ இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோ ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, வீடியோவோட கடைசி எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது போல் வேறு எதுவும் நான் அப்டேட் பண்ணணுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதை நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்றேன். அது எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. டூர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒருத்துங்க. கண்டிப்பாக இந்த டயத்தில் வந்தால் கூட நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ரெண்டாவது இதுக்குள்ளே போய் அப்படி போய் பார்த்தீங்கன்னா தலையாறு அருவி தெரியுங்க. கண்டிப்பாக அது பக்கத்துலேயும் நம்ம போகிறோம். இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கேருந்து பார்த்தா அதை வந்து எலிவாள் அருவின்னு சொல்லுவாங்க. அந்த எலிவாள் அருவி தலையாறு ஃபால்ஸு நம்ம தமிழ்நாட்டில் வந்து 6வது இடங்க. 6வது இடம், சாரி, இந்தியாவுக்கு 6வது இடம், தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டுங்க. ஸோ இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் லார்ஜஸ்ட் பெரிய ஒரு அருவினா தலையாறு அருவி தான். 2வது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது படிக்கட்டா. ஆனால் 6வது பார்க்கும்போது இது கொஞ்சம் சிறுசு தான். ஏன்னா நான் தூசகார் ஃபால்ஸ்லாம் போயிருக்கேன், அது இதை விட ரொம்ப பெருசு. அதில் அந்த ரகத்தில் வரும் போல். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து ஒரு தேனி பாயிண்ட்டில் தான் பேசியிருக்கேன். ஸோ தேனி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு நாள் கண்டிப்பாக போய் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உள்ளே ஃபுல்லாக பார்த்து அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கண்டிப்பாக இந்த வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி நான் வந்த ஹவர்ஸும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னோடய தம்ப்லைன்லேயே நான் போட்டுருக்கேன் ஸ்டார்டிங்கில் எத்தனை ஹவர்ஸில் வந்து நான் இங்கேருந்து கீழே இறங்க முடியும். ஏன்னா ஏறும்போது கொஞ்சம் கஷ்டங்க, ஆனால் இறங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், என்னோடய ஸ்பீடோ மீட்டர் பார்த்தா 56, 60க்கு மேலே போகுது. ஆனால் ஏறும்போது அவ்வளோ ஸ்பீடில் என்னால் ஏறவே முடியாது. ஏன்னா ஒரு 30, 25 அந்த இதில் தான் ஏறணும். அதுவே முக்கும். ஆனால் வரும்போது அந்த இது இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துடலாம். அதனால் சீக்கிரமாக வர முடியும். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வருவேன்றதை என்னோடய தமிழில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணாமல் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம சரியாக பண்ணலையோ, நார்மலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒரு அப்டேட் பண்ணலாம். இப்படி பண்ணுங்கள், அந்த அப்படி பண்ணுங்கள், ட்ரோனை விடுங்க, அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக என்னால் கொண்டு போக முடியும். எனக்கு வந்து ஸோ இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் ஸோ நம்பர் 1 மோட்டோ விளாகர் தினேஷ் அப்படின்ற ஒரு பேர் வர வரைக்கும் நான் இதில் ஜெயிக்காமல் விட மாட்டேன். எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது இனிஷியல் ஸ்டேஜ்னால இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பக்கப்போ இருக்கும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆனால் போக போக கண்டிப்பாக இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸாக ஒவ்வொன்றா கொண்டு போயிட்டே இருக்கேன். கண்டிப்பாக எல்லா இடத்துக்குமே கூட்டி போயிடும். ஆனால் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வந்திருக்க ஒரு ஃபஸ்ட்டு பையனாக நானாக தான் இருப்பேன். மிச்சம்லாம் சிவகங்கை, கோயம்புத்தூர், சென்னை, மதுரையிலேருந்து அதிகமாக வந்து மோட்டோ விளாகர்லாம் அதிகமாக ஆகுறாங்க. ஸோ சிவகங்கை சீமை என்ற ஒரு கருவத்தோடு தான் சொல்ல, அந்த ஒரு பெருமையோடு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து ஜெயிப்பேன். இதை நான் விட்டுற மாட்டேங்க. ஓகேங்க, ஒரு வழியாக கடைசியாக வீடியோவோட கூட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, எதாக இருந்தாலும் இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க, போயிட்டு வரேன். பாய்.